அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது என்னான்னு கேட்டீங்க அப்டின்னா, அதாவது இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் பிறக்காதா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நெறைய இருக்கும். நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா? நமக்கு ஒரு யோகம் வராதா? நமக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் அமையாதா? அப்படிங்கிறது நெறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கும். இதுக்கு நம்மளுடைய சுய ஜாதகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் சரியான பாதையில அமைந்திருந்தால், பயணித்தால், அது நன்மையான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே ஜாதகங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள், மைனூட்டான விஷயங்கள்லாம் நெறையா இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாம, சும்மா மேலோட்டமா வச்சு பலன் சொல்றதெல்லாம் நமக்கு தகுதியான பலன்கள் கிடைக்காது. அந்த வகையில, இதுல ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஒரு கருத்த நம்ம இங்க சொல்லப் போறோம். நீங்க இதுவரைக்கும் உங்க சுய ஜாதகங்கள நீங்க பார்க்கல அப்படின்னா, இனிமேல் பாருங்க. இந்த பதிவ பார்க்குற நிமிஷத்துலேருந்து உங்க சுய ஜாதகத்த பக்கத்திலேயே எடுத்து வச்சு கூட நீங்க பலனை நீங்க பார்த்துக்கலாம். அதற்கான விளக்கம் தான் இது. இப்ப இன்னைக்கு நெறைய பொருளாதார ரீதியாவும் நெறைய பிரச்சனைகள நாம சந்திச்சுக்கிட்டு வரோம். பிரச்சனைகள் எதனால வருது? பொருளாதார பற்றாக்குறையினால தான் வருது. தேவைகள், அன்றாட தேவைகள் பூர்த்தியாக மாட்டேங்குது. இதையும் தாண்டி ஒரு வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா பேருக்கும் இருக்கக்கூடியது தான். அந்த வகையில் ஒருத்தர் பிறவியிலேயே காசு பணத்தோட வாழக்கூடிய அமைப்பிலும் ஒரு சிலர் இருப்பாங்க. சில பேர் பிறந்து ஒரு 20 வயசுக்கு மேலே சம்பாதிச்சு நல்லா வரக்கூடிய அமைப்பிலும் இருப்பாங்க. சில பேர் 50 வயசுக்கு அப்புறமும் சம்பாதிச்சு நல்லா வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சில பேர் பிறக்கின்ற பொழுதே யோகத்தோடு பிறக்கக்கூடிய அமைப்பிலையும் இருப்பாங்க. இப்படி 4-5 விதங்களாக ஒருவருடைய சுய ஜாதகங்கள் இருக்கும். இப்போ இந்த பதிவில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பக்கத்தில் எடுத்து வச்சு கூட பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு பாடலை சொல்லி, அந்த பாடலுக்குள்ள விளக்கத்தையும் சொல்லி, அந்த பாடலில் சொல்லப்பட்ட கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சரியான பாதையில் அமைந்திருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஜாதக அலங்கார பாடல் என்ன அப்படின்னு கேட்டால், இருந்த வில்லே லக்னமாய் இதிலே குருவும் தானுறவே பொருந்து துலாத்தில் சனி உச்சன் புகல்லா பாதிபன் 4 திருந்து இருக்க தனம் தேடி திகழ்வான் நீதி தவறாமல் தெரிந்து பலரை ரட்சித்து செம்பன் கோடி தேடுவனை. இதான் அந்த பாடல். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இருந்த வில்லே லக்னமாய் இதிலே குருவும் தானுறவே பொருந்து துலாத்தில் சனி உச்சன் புகல்லா பாதிபன் 4 திருந்து இருக்க தனம் தேடி திகழ்வான் நீதி தவறாமல் தெரிந்து பலரை ரட்சித்து செம்பன் கோடி தேடுவனே. இதுதான் அந்த பாடல். இப்போ இந்த பாடலுக்குள்ள விளக்கத்தை ஒவ்வொரு வரிக்கா நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. அதாவது இருந்த வில்லே லக்னமாய், இப்போ 12 லக்னங்கள்லையும் 12 ராசி லக்னங்களையும் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு சிம்பல் இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த பாடலில் முதல் வரியில் இருந்த வில்லேன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ வில் அம்பு பொருந்திய லக்னம் ராசி எது? தனுசு லக்னம். இப்போ சொல்ல போகிற இந்த கருத்து தனுசு லக்னக்காரர்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இருந்த வில்லே லக்னமாய், அப்போ தனுசு லக்னத்துக்காரவங்களுக்கு. இதில் குருவும் தானுறவே, அந்த லக்னாதிபதி குரு பகவான், அந்த ராசியாதிபதி குரு பகவான், அவர் அந்த ராசியில் அந்த லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருக்க. பொருந்து துலாத்தில் சனி உச்சன், துலாம் ராசியில் சனி உச்சம் பெற்று இருப்பது. இப்போ தனுசு லக்னத்துக்கு தனகாரகன் யாரு? குடும்பகாரகன் யாரு? சனி பகவான், 2ஆம் இடத்து அதிபதி. இந்த தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், தனகாரகன், குடும்பகாரகன், வாக்குகாரகன். இவர் போய் துலாத்தில் தான் அவருடைய உச்ச வீடு, அங்கே உச்சம் பெறுறார். அப்போ தனகாரகன் உச்சம் பெற்றாலே ஒரு பெரிய சிறப்பு தான். அப்போ சனி பகவான் உச்சம் பெற்றுறார். இதுக்கப்புறமா அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் அடுத்த வரியில் வருது. புகல்லா பாதிபன் 4 புகல்லா பாதிபன் 4 அப்படிங்கிற போது, இந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அவர் 4 இருக்க, அப்படின்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்க, தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்க. அப்போ 4ஆம் இடம் எது? தனுசு ராசிக்கு, தனுசு லக்னத்துக்கு மீனம் தான்
4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க. பொதுவாவே மீனத்தில சுக்கிரன் உச்சம் பெறுவார். இப்ப இவர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில தான் இருக்காரு. இது அல்லாம இன்னொரு விஷயம், அ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து திக்பலம் பெறுவார். எப்படி? லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து திக்பலம் பெற்று அமர்ந்து நிற்பார். அது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு. அப்போ புகழா பாதிமன் 4 இடத்தில் திருந்து இருக்க தனம் தேடி திகழ்வன். அவருக்கு கண்டிப்பாக தனம், செல்வம், பெரும் செல்வம் தேடக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கும். வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் நீதி தவறாமல் இருப்பார். நேர்மையான வழியில் பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஏன்னா குரு பகவான் நேர்மையை குறிக்கின்றவர். அவர் வந்து அந்த ராசி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று பலமுடன் நிற்கின்றார். அதே மாதிரி நீதிமான் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பகாரகன் அவர் வந்து துலாத்தில் உச்சம் பெற்று நிற்கின்றார். அப்போ துலாம் வந்து எத்தனாம் இடம்? 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தனகாரகன் உச்சம் பெற்று நிற்கின்றார். அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 4இல் திக்பலம் பெற்று உச்ச நிலையில் இருக்கின்றார். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிற ஜாதகருக்கு கண்டிப்பாக பொன்னும் பொருளும் செல்வமும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து திக்பலம் பெறுறதும், இந்த ஜாதக பாடல்ல வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி வந்து உச்சம் பெறுறதும் ஒரு சிறப்பான அமைப்பு. எப்படி அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடம் தரக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், செல்வம், தாயாரின் அன்பு இதெல்லாம் வந்து ஜாதகனுக்கு மிகுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். அப்போ ஒரு தாயினிடத்தை தன் மகன் எதுவெல்லாம் எதிர்பார்ப்பானோ அது அத்தனையும் அந்த தாயின் மூலம் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. இதுதான் 4ஆம் இடம். அதனால தான் மாத்ருஸ்தானம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து எந்த வாகனத்தில் பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த வாகனம் அவருக்கு கிடைக்கும். ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு அவர் வந்து கார் வாங்கி ஓட்டணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. இன்றைக்கி வந்து வாழ்க்கையை லக்ஸூரியஸாக வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து திக்பலம், ஆட்சி, உச்சம் அப்படிங்கின்ற ஜாதகர்கள் தான். இப்போ சுக்கிரனால் எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆடம்பரமான வண்டி வாகனங்கள், ஆடம்பரமான மாளிகை வீடுகள், பங்களாக்கள், சொத்து செல்வங்கள், பணத்தில் புரளக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே வந்து இந்த 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று நிற்கின்ற சுக்கிர பகவானால் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. அதனால தான் 4ஆம் இடத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நட்பு சமம் என்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் நாளொன்னையும் அனுபவிக்கக்கூடிய நாளொரு சகல சௌபாக்கியங்களும் வந்து அவர் அனுபவிப்பார் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், நட்பு, சமம் என்ற நிலையில் இருக்காங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக தன்னுடைய உழைப்பின் மூலயமாக அரசு ஆதரவுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அவங்க நிறைய ஆதரவுகளை எல்லாம் அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க, நல்ல ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல சம்பாத்தியக்காரராக இருப்பாங்க. புரியுதுங்களா? அதன் மூலயமா நிறைய செல்வங்களை பெறக்கூடிய அமைப்புள்ள அந்த ஜாதகர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி தான் குடும்பகாரங்க. நம்ம குடும்பம் வந்து நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகணும், குடும்பத்துக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி. அப்போ நம்ம லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு அதிபதி யாராக இருந்தாலும்
சரி. இப்ப இந்த பாடல்ல வந்து தனுசுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. தனுசுக்கு 2ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். இவர் உச்சம் பெறுறாரு. அப்ப குடும்பகாரகனே, தனகாரகனே, செல்வகாரகனே, வாக்குகாரகனே உச்சம் பெறுறபோது குறைவு இருக்குமா? கண்டிப்பாக அவர் எந்த தொழில் செய்தாலும், தன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் மூலமாக நிறைய சொத்து சுகங்களை அவர்கள் வந்து பெறுவார்கள். நிறைய சம்பாத்தியங்களை பெறுவார்கள். புரியுதுங்களா? கண்டிப்பாக. ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு துலாம். அப்ப இந்த லக்னத்துக்கு 11ஆம் வீடு துலாம். இந்த தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் துலாத்தில் தான் உச்சம் பெறுவார். துலாத்தில் தான் கண்டிப்பாக சனி பகவான் உச்சம் பெறுவார். அது எந்த நட்சத்திரத்தில் உச்சம் பெறுவார்? ராகுவினுடைய நட்சத்திரத்தில், சுவாதி நட்சத்திரம் 20 பாகையில் உச்சம் பெறுவார். இப்போ ராகு யாரு? ஆடம்பரக்காரகன், பெரிய பேராசைக்காரகன். ஆனாலும் அவருடைய நட்சத்திரத்தை சனி பகவான் உச்சம் பெறுற போது தான் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், கோடான கோடிகளில் புரண்டாலும் அடக்க ஒடுக்கமாக இருந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. பிறர் மூலம் ஈர்க்கப்படுவார். பிறர் வந்து இவரை வந்து நல்ல மனிதர் என்று சொல்லி இவரை வணங்கி மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? பொதுவாகவே வந்து பரம்பரையாக பணக்காரவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு குணநலங்கள் இருக்கும். திடீர்னு பணக்காரன் அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். திடீர்னு பணக்காரராயிட்டா தலகாலு புரியாமல் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வந்தாலும் தன்னுடைய செல்வத்தை வைத்து ஒரு கணம் பிடிச்சி ஆட மாட்டாங்க. கர்வத்தை காட்டிக்கிற மாட்டாங்க. சாதாரணமாக இயல்பாகவே இருப்பாங்க. அதனால தான் சனி பகவான் வந்து இயல்பாக இருக்கக்கூடியவர். அதனால தான் சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அவர் உச்சம் பெற்றாலும் தான் எப்படி ஆரம்பத்தில் ஏழ்மையிலிருந்து கஷ்டப்பட்டோமோ அந்த நிலைமையை வந்த வழியை மறக்காதவர்கள், தான் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து வாழக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். அதனால தான் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெறுகின்றார்கள். அப்போ இந்த தனுசு லக்கணம், தனுசு ராசிக்காரவங்க என்னதான் பணம் பொருள் சம்பாதிச்சாலும் பிறரால் ஈர்க்கப்பட்டு பிறரால் போற்றப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. சரிங்களா? இவங்க எந்த காரணத்தை கொண்டும் தலகால் புரியாமல் ஆட மாட்டாங்க. எப்பவும் நிரந்தரமான நல்ல மனிதர்களாக பிறரை அனுசரித்து, பிறரை தன்பக்கம் ஈர்த்து உதவிகள் செய்து அவர்களையும் வாழ்வில் நல்ல முறையாக வாழ வைத்து வாழக்கூடிய அமைப்புள்ள ஜாதகர்கள் தான் இந்த ஜாதகர்கள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ புரிஞ்சதுங்களா? அதாவது தனுசு லக்கணம், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி அவரே ஆட்சி பலம் பெற்று லக்னத்திலே இருப்பது, ராசியிலே இருப்பது மிகுந்த சிறப்பு. அதுக்கப்புறமா அந்த ராசி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, அதாவது இந்த தனுசு லக்கணம் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் வந்து உச்சபலம் பெற்று நிற்பது. அந்த உச்ச வீட்டுக்கினுடைய அதிபதி சுக்கிர பகவான் இந்த தனுசு ராசி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உச்ச வீட்டில் இருப்பது சிறப்போ சிறப்பு. கண்டிப்பாக இந்த ஜாதகர் சகல செல்வாக்கியங்களையும் பெற்று, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று, தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கடக்கக்கூடியவர் தான் இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தை சார்ந்தவர். அதற்காக சொல்லப்பட்டதான் இந்த பாடல். அதுதான் இந்த பாடலுக்குரிய விளக்கமும். எனவே நண்பர்களே, உங்கள் சுய ஜாதகங்களில் நீங்கள் இந்த கிரக அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனவே நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகங்களில் நான் சொல்கின்ற இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அல்லாவிட்டாலும் ஒரு நாளில் செல்வந்தர் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக நீங்கள் நினச்சிக்கலாம். அதுதான் உறுதி. எனவே நண்பர்களே, சுய ஜாதகங்களில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.